பேக் டு ட்விஸ்ட் ஸ்டோரி. வழக்கம் போல இல்லாம இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமா மாடுகளோட பிறந்த நாளையொட்டி நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் ஒண்ணு கூடி செதுக்கி வச்ச சிற்பங்களை தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீட்டுக்கு வெளியே கோலம் போட சொன்னா ஒரு வீடு சைஸுக்கு கோலம் போட்டு வச்சிருக்காங்க. என்ன ஏன் இப்படி சுத்தி உள்ளியெல்லாம் வச்சு செதுக்கி வச்சிருக்கீங்கன்னு வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னங்க கோலம் அந்த கோலத்துல பொங்கலுக்கு ஜட வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு எப்படி சிரிக்கிறீங்க? பொங்கலுக்கு ஃப்ரீயா விட்டுருக்காங்க தெரியல சார். என்ன கோலம் போட சொன்னா அங்க பாருங்க, அவர் என்ன போட்டுங்கிறாரு பாருங்க. அடுப்புல பொங்க வைக்க போறோம், போயிட்டு கோலம் போட்டு வாடானா அடுப்புல பொங்க வைக்கிற மாதிரியே கோலம் போட்டு வந்திருக்கிறாரு. என்ன கோலம் வரைய சொன்னாங்க? அவர்கிட்ட ஸ்கிரிப்டை யாருங்க மாத்தி கொடுத்தது? கிருமாடா வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் கோலத்துல தானே வித்தியாசமா பண்ணி பார்த்துருக்கீங்க. இவங்க 18 படி மேல போயிட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு தமிழ்நாட்டு பக்கம் எந்த மாடையும் உங்களால பார்க்க முடியாது. வாழ்க்கையில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி ஜெராக்ஸ் எழுதி ஓட்டி இருப்பாரு கடையில. கோழு 6 பேக்ஸ் வச்ச மாடெல்லாம் மாடுங்களே வந்து வியந்து போய் பார்த்துட்டு போறாங்க. நல்ல அற்புதமான கலையை தான் வெளியே காட்டிட்டு வந்தேன். அவர் கோவக்காரரா இருக்கிறாரு. சார் பழைய மாதிரி இல்லைங்க. இந்த மாட்டுன் கையில ஸ்மார்ட் போனு கிடைச்சாலும் கிடைச்சது. ஹாப்பி மாட்டு பொங்கல் தான் போட போனோம். பொங்கல் போறதுக்குள்ள கோலமாவு காலி ஆயிடுச்சுங்க. ஏங்க மாடு உக்காஞ்சி ஒர்க் பார்க்குற மாதிரி லுங்கி கட்டிலாம் பொங்க வச்சுன்னு இருக்குதுங்க. அந்த லெஃப்ட் கையை அப்படி வச்சு ரைட்டு காலை மடக்கி வச்சிருந்தீங்க. அவ்வளோ அற்புதமா இருக்குது சார். கோலத்தையே பார்த்துட்டு இருக்குங்க. இந்த மாடு என்ன ப்ராப்ளம் தெரியல. அழகா தானே போட்டிருக்கேன். சாரி சாரி. பையன் காலங்காத்தால எந்திரிச்சு கோலம் போட்டிருக்கத அம்மா கண்ணை மூடி கொண்டு வந்து காட்டா வியந்துட்டாங்க. ஒரு கலர் போட்டா பரவாயில்லைங்க, பசுமாடு முகத்துல 10 கலரை பூசி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கோலம் போலன்னு எக்ஸ்பெக்டேஷன்ல ஆரம்பிச்சோம். அது கொஞ்சம் எசக்கு பிசக்கா வந்துருச்சுங்க. எல்லாம் மாடை வச்ச கற்பனை திறனை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க ஒருத்தங்க நான் ஒருத்தர் இருக்கிற வீட்டுல யார் இவனுங்க 2 பேரும் புதுசா வந்து கூடியிருக்கிறானுங்கன்னு பாக்குறாரு. பொங்கலை கூட இவ்வளவு நேரம் செலிப்ரேட் பண்ணது இல்லைங்க. கோலம் போட ஆரம்பிச்சது நைட்டு 12 மணிக்கு, காலைல 9 மணி ஆகுது. சங்கீத ஸ்வரங்கள் அது மனசாட்சி இருக்குதாங்க. பாருங்க எலிகுட்டி மாதிரி இருக்குதுங்க மாடு. அநியாயமா இல்லையா சார்? என்ன மாட்டுக்கு பாவாடை சட்டெல்லாம் போட்டு விட்டு வச்சிருக்கீங்க? அவர் இந்த ஊர் மாடு கிடையாதுங்க, மலேசியன் மாடு. குங்ஃபு கலையெல்லாம் கத்து வச்சிருக்காரு. ஊத்தா வரும் அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப காட்டுறேன் யாரு. காலையில தூங்காம கொள்ளாம நாங்க கோலம் போட்டு வைப்போமா, இவர் வந்து களைச்சு விட்டு ரீல்ஸ் போடுவாராமா. செலிப்ரேட் பண்றதுக்கு கையில 10 பைசா இல்லங்கிறதே வெளியே கோலமா போட்டு காமிச்சிட்டார். அது வேற கிரகத்து மாடுங்க. மூக்குல மூக்குத்தி போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு இருப்பாரு. நான் மாடு வரைய சொன்னது ஒரு என்ன, நான் இனிமே வரையவே சொல்ல. பெரிய சைஸ் பெருச்சாலியை வரைச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஊர் ஆளை மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டுக்காரரையும் நம்ம இசையை ஆட வைக்கும். அப்புறம் நாங்க காலைல இருந்து 3 மணி நேரம் லைன்ல நின்று வேகாத வெயில்ல வந்திருக்கிறாரு. ரெஸ்ட் கூட எடுக்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி? ரொம்ப நேரம் வெயில்ல இறஞ்சி ஒரே களைப்பா இருக்கு சார். மேல இந்த ஒரு இளநீ மட்டும் கொஞ்சம் பறிச்சு போடுங்களா. ஆனாலும் உங்க தைரியத்தை நான் பாராட்டணும். இத்தனோட தைல மரத்துல ஏறி உட்காந்துட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா? காலங்காத்தால எழுப்பி குளிப்பாட்டி மாலைகள் எல்லாம் போட்டு பூசி கூட்டு போனா என்ன பாட்டை போட்டு எடிட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க சார். நீங்க காளைய வேணா பிடிச்சிடலாம், ஆனா இந்த குட்டி காளைய உங்களால பிடிக்கவே முடியாது.
மனைவி தூக்கி யாரும் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்களோ அவங்க தான் வின்னராமா. உட்காந்து யோசிப்பாங்க போல. தம்பி கீழே இருங்க. காலங்காத்தால அப்படி ஜன்னல் வெளியே எட்டி பார்க்க ஃபுல்லா கோலம் தாங்க. கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளமுங்க, அதில் கோவப்பட்டார் அவரு. அப்புறம் என்ன, இங்க குப்பையை கொட்டாதீங்கன்னு வேலை பாட்டுன்னு எழுதி போட்டா அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் ஒரு சாமி சில மாதிரி ஒன்று வச்சுட்டாரு குறுக்கல. போர்டு இருக்க இடத்துல தானே போடக்கூடாது, பக்கத்து இடத்துல போடலாமே சொல்லி அங்க போட ஆரம்பிச்சிருவாங்க. பொங்கலுக்கு லீவுக்கு ஊர் பக்கம் போனாலே வாழைப்பழத்தெல்லாம் அடுக்கி வச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாருங்க. ரொம்ப நேரமா ஆடுறேன்னு சொல்லிட்டு சைக்கிள் தாங்க ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எப்ப சார் ஆடுவாரு? தமிழ்நாட்டுக்காரர் நானே பொங்கல் செலிப்ரேஷன் பண்றதுக்கு அவ்வளவு குஷியா இல்ல. மகாராஷ்டிரக்காரர் என்ன ஜாலியா இருக்கிறாரு. ஒரு கிறிஸ்டியன் வீட்டுல பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் நீங்க பார்த்தது இல்லையே சார். சர்ச்சுக்குள்ள பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்னு யாருங்க சொன்னது? ஃபர்ஸ்ட் பொங்கல் தான் எங்களுக்கு. அடிப்படையில் தமிழர்கள், அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவர்கள். குனிஞ்சு கும்பிட தான் சொன்னாங்க. குனிஞ்ச மேனிக்கே அவர் லாக் ஆயிட்டாரு சார். நல்லா இன்னைக்கு சாப்பாடு ஆக்கி ஊருக்கே போடலாம் தான் சமைக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் எனக்கே ஒரு ஆள் சாப்பாடு போடணும் போல. ஸ்லோ ரேஸ்னா பொறுமையா ஓட்டிட்டு போனுங்க, அப்படி நின்னுட்டாங்க ஒரே இடத்துல 3/4 மணி நேரமா. ஒரு சாமியை உட்கார வச்சு சாமியை வண்டி ஓட்டி கூட்டு வரதை பார்த்துருக்கீங்களா? நீங்க கையால கோலம் போட்டு தானே பார்த்துருக்கீங்க. தலைவர்ல காலாலே கோலம் போடுவாரு. இந்த சைடுல இருந்து அந்த சைடு லேசர் லைட் அடிச்சா அது கயிறு நினைச்சு தாண்டி போயிட்டு இருக்காங்க. எந்த விதி இது? கரும்பு கடைக்கு போனோமா கட்டு கரும்பு வாங்கிட்டு வந்தோமோன்னு இல்லாம ஏடா கூடமா கேள்வி கேட்டு இருக்கிறாரு சார் அவரு. நல்லா 100 அடிக்கு வேணும், காரமா வேணும். காரமா இருக்குமா? நோட்ல எழுதுனா கூட இவ்வளவு அழகா வராது பாட்டி கையெழுத்து. என்னமா கையெழுத்து எழுதுறீங்க? ஒரு காலேஜோட HODன்னு கூட பார்க்காம வீடியோ எடுத்து என்ன போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. இவர் தான் எங்க அமிதாப் மாமா. இந்த ரீல்ஸ் ரீக்ரியேட் பண்ணி அவனு கிட்டத்தட்ட 5 மாசமா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வண்டியை தாங்க அன்பாக்சிங் பண்ண பார்த்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் உள்ள போய் உட்காந்துருக்கிறாரு. அந்த குட்டியோண்டு ஓட்ட வழியில தெரியிற பார்வையை வச்சு நீங்க அந்த தண்ணி பாட்டில ஃபில் பண்ணணும். நான் சொல்லல, உட்காந்து யோசிக்கிறாங்கன்னு. அடுப்பை வச்சு பானையை வச்சு பொங்கறதுக்குலாம் லேட் ஆகும் சார். அதை சிம்பிளா முடிச்சுட்டு போகலாம். பொங்கல் ஒண்ணு பத்த வச்ச நெருப்புலலாம் பொங்கலுங்க. அவர் கத்துக்கு பயந்து போய் பொங்கி வந்துகிட்டு இருக்குது. அவர் ஒதுக்கி வரதெல்லாம் பார்த்தா பல நாள் பிராக்டிஸ் பண்ண ஸ்டெப் போட போறாருன்னு நினைச்சேன். முட்டையை தூக்கி போட்டு உடையாம யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசாமா. பழைய காலத்து மாடு மாதிரி கிடையாதுங்க. இப்ப எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டு டிவில உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. மாட்டுக்கு பொங்கல் கொண்டாட சொன்னா தேனிக்கெல்லாம் பொங்கல் கொண்டாடுறாங்க. பாருங்க, தேனியை வரைஞ்சி வச்சிருக்காங்க. வடையே ஸ்பூன்ல தான் சாப்பிடுறாங்க. பில்லியனரா தான் இருப்பாங்க கண்டிப்பா. நம்மள மாதிரி யாரா இதுன்னு பசுமாடே வேந்து போய் பாக்குது சார். வீடியோட கடைசி வந்துட்டோம். வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.